வணக்கம் மக்கள். சில ஆஃப் லேட்டாக நம்ம நிறைய கோர்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்கோம். இந்த கோர்ஸ் படிக்கும்போது அதோட நோட்ஸ் எல்லாம் வந்து இந்த நோட் புக்கில் எழுதி வச்சுருந்தேன். கொஞ்சம் சிரமமாக இருந்தது. இது வந்து டிஜிட்டலாக ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிருக்கும் போது தான் நம்ம கண்ணில் தென்பட்டது ONYX புக் நோட் Air 2 அப்படிங்கிற இந்த இங்க் டேப்லெட். இது வந்து 10.3 இன்ச்சஸ் ஆண்ட்ராய்டு 11ல் ரன் ஆகிற இங்க் ரீடர். இது கூடவே ஸ்டைலஸ் இருக்குது. இதை தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பிளாஸ்டிக் பிரித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் டிவைஸ் இருக்க பாக்ஸ் இருக்குது. இது கூட வந்து எனக்கு ஃப்ரீ கிஃப்டாக வந்து ஒரு பேக் மாதிரி கொடுத்தாங்க, ஸ்லீவு. இது ஒவ்வொரு வெண்டரும் வேறு ஒரு மாதிரி கொடுக்குறாங்க. உங்களுக்கு சில பேர் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, சில பேர் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. இந்த பர்டிகுலர் ஸ்லீவ் வந்து எனக்கு செட் ஆகலை ப்ராக்டிக்கலாக. என்னன்னா இது பேக் மாதிரி இருக்குது. இது வந்து போட்டு வெளில கொண்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கே தவிர இது வந்து ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி இம்மீடியட்டாக ஓப்பன் பண்ணுற மாதிரி கிடையாது. இது ஒரு கவர் மாதிரி. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இது ஓப்பன் பண்ணால் பேக் மாதிரி இருக்குது. இது கேரிங்க்கு நல்லா இருக்கே தவிர ப்ராக்டிக்கலாக டே டு டே வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கான யூஸ் கிடையாது. நான் வந்து வேற ஒரு இது கவர் வாங்கிட்டேன் நான். ஓகே, வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க முடிஞ்சது. ஏன்னா அந்த இடத்துல மைக்ரோஃபோன் வந்து சரியாக வேலை பார்க்கல. அடுத்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறது வந்து குவாலிட்டி செம்மையாக இருந்தது. அந்த பேக்கேஜிங் ஆகட்டும், அந்த பிராண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை. சரி, பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே என்ன இருந்தது அப்படின்னா அந்த டிவைஸ் இருந்தது. அந்த டிவைஸுக்கு கீழே அந்த டிவைஸை லிஃப்ட் பண்ண உடனே மற்ற விஷயங்கள்லாம் இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா, சரி முதல்ல அதில் இருக்க மற்ற விஷயங்கள்லாம் வந்து செக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிவைஸ் எடுத்து கொஞ்சம் அப்படியே ஓரமாக வச்சுட்டு மற்ற விஷயங்கள் முதல்ல பார்க்க ஆரம்பித்தேன். மொதல் பாக்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து அந்த ஸ்டைலஸ் இருந்தது. பென் எல்லாம் பென்சில் கூட சொல்கிறாங்க. ஸோ அந்த எழுதுறதுக்கான அந்த பென் இருந்தது, ஒரு பென்சிலோ ஸ்டைலஸ் இருந்தது. இது வந்து ப்ரோ வெர்ஷன் கிடையாது. அது மேலே இருக்கிற இந்த இதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும் அடிக்கடி. அதுக்கப்புறம் இந்த மேக்னெட் இருக்குது. இந்த மேக்னெட் தான் வந்து அந்த டிவைஸ் கூட வந்து கனெக்ட் ஆகும், ஒட்டிக்கும் அது, ஸோ தட் எங்கே மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் கேபிள் இருக்குது, USB-C கேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து ரெகுலர் USB. இது நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காகட்டும், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பாக்ஸில் என்ன இருந்தது அப்படின்னா வாரண்டி கார்டு, அதுக்கப்புறம் மேனுவல், யூசர் மேனுவல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ அப்புறம் அந்த கவர்லேருந்து எடுக்கும்போது அந்த ஃபீலிங் வந்து நல்லா இருந்தது ஆக்சுவலி. ஆனால் கொஞ்சம் பயமாகவே இருந்தது. இதில் வந்து அசாஹி ப்ரொடெக்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அப்படின்னாலும் நம்ம கைவிட்டு நழுவிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பயம். ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 10.3 இன்ச்சஸ்ஸு. அதுக்கப்புறம் டச் இருக்குது. இதில் இண்டக்டிவ் அண்ட் கெப்பாசிட்டிவ் டச் இருக்குது. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போல் இந்த பவர் ஸ்விட்ச், அதுக்கப்புறம் USB-C போர்ட் இருக்குது, OTG யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. மைக்ரோஃபோன் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இந்த சைடில் இருக்குது. திக்னஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர கம்மி, 5.8 மில்லிமீட்டர்ஸ் தான் திக்னஸ்ஸு, ரொம்ப தின்னு இது. அதுக்கப்புறம் மேக்னெட் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மேக்னெட் தான் நீங்கள் வந்து அந்த பென் பிளேஸ் பண்ணுவீங்க. இது ஆட்டோமேட்டிக்காக எங்கே இருந்தாலும் அப்படியே வந்து ஒட்டிக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. அது அப்படியே சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. 2-3 தடவை பண்ணி பார்த்துட்டேன் நான். இதுக்கப்புறம் பொறுத்திருந்தது போதும், பொங்கிரி மலவுகரா அப்படின்ற மாதிரி. சரி, இது ஆன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செட்டப் ப்ராசஸ் போச்சு. செட்டப் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தது. அந்த ஸ்டெப்ஸ் ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணால் எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. இதில் மெயினாக என்னென்னா அந்த கேலிபிரேஷன், அந்த பென் வந்து நீங்கள் கேலிபிரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. பண்ணாமலாம் இருக்கலாம், பட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது செட்டப் முடிஞ்சதுக்கப்புறம் கேலிபிரேஷன் இருந்தது. அதனால் உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன். இந்த ப்ராசஸ் வந்து பேக்ரவுண்டில் நடந்துகிட்டு இருக்கும்போது சரி இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் வந்து டச் ஸ்க்ரீன் வந்து இண்டக்டிவ் அண்ட் கெப்பாசிட்டிவ் ரெண்டுமே இருக்குது. ரெசல்யூஷன் வந்து 1404x1872, 227 ppi. அதுக்கப்புறம் இதோடைய ஃப்ரண்ட் லைட் பார்த்தீங்கன்னா மூன்லைட் 2 அப்படிங்கிற டெக்னாலஜி இருக்குது. ப்ராசஸர் வந்து Qualcomm Snapdragon 662. அதோடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 2 GHz and 8 cores. ரேம் வந்து 4 GB, இன்டர்னல் மெமரி வந்து 64 GB. சப்போர்ட்டட் ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முக்கால்வாசி நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது எல்லாமே இருக்குது இதில். அதாவது வே ஃபைல், MP3, BMP, GAF, PNG, TXT, PDF, DocX, PowerPoint, இது எல்லாமே வந்து இதில் ரீட் பண்ண முடியும். அண்ட் தென் வைஃபை இருக்குது. ப்ளூடூத் வந்து பார்த்தீங்கன்னா 5.0. அதுக்கப்புறம் வந்து சென்சர்ஸில் வந்து இதில் G சென்சரும் ஹால் சென்சரும் இருக்குது. பேட்ரி வந்து 3000 mAh பேட்ரி. ரஃப்லி நீங்கள் எதுவுமே பண்ணனா ஒரு 7 நாளைக்கு உங்களுக்கு அந்த சார்ஜ் நிற்கும். ரொம்ப நீங்கள் படிக்கிறதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். பட் ஐடியலாக இருக்கும்போது அபவுட் 7 days வரைக்கும் இது உங்களுக்கு கண்டிப்பாக தாங்கும். வெயிட் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணிட்டேன், செம்ம லைட் வெயிட், 420 grams தான் இருக்குது. ஸோ இதான் ஸ்பெக்ஸ் ஆக்சுவலி. முதல்ல நான் என்ன பண்ணுறேன்னா, சரி ஆப்ஸ் எல்லாம் நான் வந்து டவுன்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைஃபை முதல்ல கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வைஃபை கனெக்ட் பண்ணிட்டேன். வைஃபை கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் முக்கியமான விஷயங்கள் இருக்குது. என்னென்னா இது ஸ்டோர் வந்து
நீங்கள் ஸ்டோர் செக்ஷன் போனீங்கன்னா அவங்களுடைய ஸ்டோரில் புக் ஸ்டோர் போனீங்கன்னா நிறைய புக்ஸ் ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் வந்து நிறைய டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த ஃப்ரீ புக்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்குறதா இருந்தாலும் ஐ திங்க் அவங்களுடைய மார்க்கெட் பிளேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் வாங்கிக்கலாம். பட் நிறைய ஃப்ரீ புக்ஸ் இருக்குது. அதில் சரி ஒன்று டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணிருக்கேன். அது டவுன்லோட் பண்ணிட்டே இருக்கும்போது அடுத்து நம்ம விஷயங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருந்தது. சரி ஆப்ஸ்குள்ளே போய் பார்க்கலாம், ஏன்னா நான் கிண்டில் வச்சிருக்கேன், கிண்டில் வந்து இதில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆப் செக்ஷனில் போய் பார்த்தேன். ஆப் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கூகுள் பிளே ஸ்டோர் கிடையாது. பட் நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோர் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோர் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கூகுளோட ஆப்ஸ்லாம் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். பட் இவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஆப் ஸ்டோர் ஒன்று இருந்தது. அந்த ஆப் ஸ்டோருக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே நான் வந்து சரி கிண்டில் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டில் சர்ச் பண்ணேன். நான் கிண்டில் சர்ச் பண்ண உடனே லிஸ்ட்டில் இருந்தது அந்த கிண்டில் நான் வந்து என்ன பண்ணேன்னா டவுன்லோட் பண்ணிட்டு என்னோட கிண்டில் அக்கௌண்ட் வந்து நான் லிங்க் பண்ணிட்டேன். இப்போ கிண்டில் இருக்க புக்ஸ் எல்லாம் வந்து இங்கே படிக்க முடியும் என்னால். ஸோ உங்களுக்கும் நீங்கள் கிண்டில் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதுக்குள்ளேயே ரீடர் பார்த்தீங்கன்னா கிண்டில் தவிர்த்து எக்கச்சக்கமான ரீடர், எல்லா ரீடருமே இதில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, மோஸ்ட் ஆஃப் தி பாப்புலர் ரீடர்ஸ். அதில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ப்ளே ஸ்டோர் போட்டிங்கன்னா அந்த ப்ளே ஸ்டோரில் இருக்க ரீடர்ஸ் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டில் அதையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஒவ்வொரு குரூப்புக்கும் வந்து ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரியான கேட்டகரி வைஸ் வந்து அவங்க பிரிச்சிருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேர்டு அந்த மாதிரி விஷயங்கள், ட்ராப் பாக்ஸு இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட வேர்ட் டாக்குமெண்ட் படிக்கிறது அதெல்லாம் நீங்கள் படிச்சிக்கலாம். டூல்ஸ்குள்ளே போனீங்கன்னா வின்ரேரு அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த ஜிப் ஃபைல்லாம் ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு நோட்ஸ், இந்த மியூசிக்கல் நோட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும், அதுக்கான ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ஏற்கனவே அவங்க கொடுத்துருக்கிறது வந்து தாறுமாறாக இருக்குது, சான்ஸே இல்லை. அடுத்த முக்கியமான விஷயம் எழுத ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட் பேட் செக்ஷனில் போயிட்டு எழுத ஆரம்பித்தேன். நான் எழுத ஆரம்பித்தோடனே செம்ம ஸ்மூத்தாக தான் இருந்தது. ஆக்சுவலி நீங்கள் இப்போ பார்க்கலாம், அது எழுதின உடனே உங்களுக்கு வருது. பட் கொஞ்சம் டிலே க்ளீனாக தெரிஞ்சுது. ஆக்சுவலி நீங்கள் எழுதி ஒரு மில்லி செகண்ட் தான் அது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுது. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ரிமார்க்கபிள் 2ல் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்காது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது எனக்கு இந்தோனேஷியாவில் கிடைக்காதனால தான் நான் வந்து இதுக்கு போனேன். பட் இது வந்து நெக்லிஜிபிள். ஆக்சுவலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டிங் பேட்ஸ் நம்ம சொல்லலாம். இது வந்து டிலே வந்து ரொம்ப பாதரிங்காக இல்லை எனக்கு. அகெயின் இது வந்து எப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒரு ஓவர்வெல்மிங்காக இருக்கும். நீங்கள் வந்து அதை பழகிறதுக்குள்ளே கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஒன்ஸ் பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை டெக்ஸ்ட்லாம் டைப் பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இந்த நோட் பேடில். அடுத்து வந்து நான் வந்து இரேசர் ட்ரை பண்ணேன். அகெயின் இது ப்ரோ பென்னாக இருந்ததுன்னா அந்த பேக் சைடில் வந்து உங்களுக்கு இரேசர் இருக்கும். இதில் இரேசர் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அந்த மெயின் அந்த டிப் வச்சு தான் நீங்கள் வந்து இப்போ இரேஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ஃபுல் ஏரியா இரேஸ் பண்ணலாம், பர்டிகுலர் ஏரியா இரேஸ் பண்ணலாம். ஸோ இரேசிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது, க்ளீனாக இருந்துச்சு அந்த இரேஸ் பண்ணதுக்கப்புறம். அதுக்கடுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பென்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய டைப் இருந்தது பென்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஸ்கெட்ச் பென் மாதிரி, அதுக்கப்புறம் சைஸ்லாம் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன், நான் கலர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது. ஆக்சுவலி இட்ஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகெயின் நீங்கள் உங்களுடைய கையெழுத்து எப்படி இருக்கோ அதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படியே இருக்குது. இதில் பெருசாக வந்து மாற்றம் கிடையாது. யூஸ்வலி நீங்கள் எழுதுறது வந்து அந்த ப்ரெஷர் பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க ஒரு ரைட்டிங்காக அதை சேஞ்ச் பண்ணுறாங்க. அதில் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ நான் வந்து பேப்பரில் நான் எழுதுறதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஆக்சுவலி அகெயின் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பென் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்தெந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதுவீங்களோ, எவ்வளோ ப்ரெஷர் கொடுப்பீங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி ரியல் டைமில் நீங்கள் நார்மலாக பென்சில் எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி தான் இருக்குது அவுட்புட்டு. ஸோ அந்த விஷயத்தில் இது பெஸ்ட்டாக தான் இருக்குது. அதுக்கடுத்து இதில் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்னென்னா, அந்த ரெக்கார்டிங் இருக்குது. நீங்கள் எழுதும் போதோ இல்லைனா படிக்கும் போதோ உங்களுக்கு மைண்டில் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் பேசிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த ரெக்கார்டிங்கை நீங்கள் திருப்பி கேட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சில டைமில் உங்களுக்கு மைண்டில் ஏதாவது இருக்கும், அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மீன் டைம் நான் அந்த டவுன்லோட் பண்ண பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு அந்த புக்கு. சரி இதுதான் வந்து இந்த புக்கு வந்து நீங்கள் இதை அந்த ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், கிண்டிலில் படிச்சிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு ஏற்கனவே கம்ப்யூட்டரில் இருந்ததுன்னா நீங்கள் கேபிள் கனெக்ட் பண்ணிட்டு அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து அது உட்காந்துரும் இந்த லைப்ரரியில். இந்த லைப்ரரிக்குள்ளே நீங்கள் டிக்ஷனரி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த வேர்ட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வேர்டோடைய மீனிங்லாம் உங்களுக்கு தெரியும். நான் இன்னும் டிக்ஷனரி இன்ஸ்டால் பண்ணல அந்த டைமில். அதுக்கப்புறம் இங்கே தான் வந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது இதுதான் வந்து நான் இப்போது நோட்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். வந்து அண்டர்லைன் பண்ணுறது, சர்க்கிள் பண்ணுறது, இதில் ஹைலைட் பண்ணுறது. இப்போ ஹைலைட் இருந்ததுன்னா இப்போ ஹைலைட் இருந்த மாதிரி அந்த ஸ்கெட்ச் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து ஹைலைட் பண்ணி பார்த்தேன் நான். ஸோ இதுதான் யூஸ்வலாக என்னுடைய புக்ஸில் நான் பண்ணுவேன். இது வந்து ரியல் டைம் யூஸில் நல்லா பிரமாதமாக இருக்குது. அகெயின் இது நீங்கள் வந்து இரேஸ் பண்ணிக்கலாம். இது வேண்டாம் இப்போ உண்மையான புக்குன்னா நான் வந்து ஹைலைட் பண்ணுறேன், அதை இரேஸ் பண்ண முடியாது. இதில் வந்து இரேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் முக்கியமான செட்டிங்ஸ்லாம் இருக்குது. நான் ஓனாக போக விரும்பல. ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி தான் இருக்குது யூஐ யூசர் இன்டர்ஃபேஸு. இதுக்கப்புறம் வந்து இந்த ஷார்ட்கட் மாதிரி இருக்குது. இதில் நீங்கள் பண்ணிக்கலாம் செட்டிங்ஸு. இல்லைனா வந்து நம்ம ஃபோன்லலாம் இப்போது குயிக் செட்டிங்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இங்கே டாப்பில் நீங்கள் வந்து அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா
அங்கேயும் குயிக் செட்டிங்ஸ் இருக்குது. பிரைட்னஸ் மாற்றுறதாகட்டும், இல்லைனா வந்து நைட் மோடில் வந்து அந்த பிரைட்னஸ் மாற்றுறதாகட்டும், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுவும் வந்து இதோடைய லேர்னிங்க்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் வந்து நிறைய படிக்கணும். அப்போ தான் வந்து இந்த பிகினர்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட் நான் சொன்ன மாதிரி. அப்புறம் இந்த கேபிள் கனெக்டிங் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிசி கனெக்ட் பண்ணிட்டு பிடிஎஃப், வேர்ட் டாக்குமெண்ட் இதெல்லாம் நீங்கள் வந்து மாற்றிக்கிறதா மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நீங்கள் பண்ணலாம். அடுத்து கேரிங் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருந்தது இந்த ஸ்லீவில். இது வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுப்பாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி நீங்கள் இருந்ததுன்னா இதில் பேக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் பேக்குள்ளே வச்சா இருக்கிற மாதிரியே தெரியல. ஸோ ரொம்ப காம்பேக்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய ஃபைனல் ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிகினர்ஸ் லெவல் கிடையாது. ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் நான் 4 மாதமாக யூஸ் பண்ணேன். புதுசாக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஃபீச்சர் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். அகெயின் நீங்கள் பிகினர், எனக்கு வந்து பட்ஜெட் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ரிமார்க்கபிள் 2 இல்லைனா ஆண்ட்ராய்ட்லேயே நிறைய விஷயம் இருக்குது, அது நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ நீங்கள் வந்து நிறைய படிக்கிற ஆளாக இருந்தால், எழுதுகிற ஆளாக இருந்தால் இது வந்து இட் வில் பி டெஃபினெட்லி செம்மையான ஒரு எக்யூப்மெண்ட் உங்கள் கையில் இருக்கிறதுக்கு. ப்ளஸ் அந்த டிலே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இல்லை. நிறைய பேர் இந்த டிலே பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு கிடையாது. அந்தளவுக்கு ஷோ ஸ்டாப்பர் கிடையாது. நீங்கள் வந்து ஓரளவுக்கு நல்ல டீசென்ட் பட்ஜெட் இருக்குது அப்படின்னா இது வந்து டெஃபினெட்லாக நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு தான் என்னுடைய வேர்டிக். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம், நன்றி.